கடந்த அக்டோபர் மாதம் செப்டம்பர் மாதம் எமது மண்ணில் ஒரு துக்க நாளாக சிலர் எடுத்த முடிவினால் மாற்றப்பட்டது. நாங்கள் பழிவாங்கப்பட்டோம். ஏன் நாங்கள் பழிவாங்கப்பட்டோம்? எமது இந்த சமூகத்துடைய இந்த கல்முனை பிராந்தியம் அந்நிய சக்திகளினால் அபகரிக்க கூடாது என்பதற்காக நீதிமன்றம் சென்றோம். ஜனாதிபதிகளுடைய காலடி பிடித்து இந்த கல்முனை முஸ்லிம்களின் முகவற்றிலே என்பவற்றை பாதுகாத்த காரணத்தினால் சில பேர் எங்களுடன் முரண்பட்டதனால் நாங்கள் சமூக விடுதலைக்கான போராட்டத்தில் தைரியமாக இந்த கல்முனை பிராந்தியத்தில் இருக்கின்ற மக்கள் யாருக்கு அடிமையாகிவிடக்கூடாது, இந்த இளம் சந்ததிகள் இந்த கல்முனை நகரத்தை இழந்து கல்முனை இந்த எங்களுடைய முதுகெலும்பை இழந்து வாழக்கூடாது என்பதற்காக நாங்கள் போராடிய பொழுது அதற்கு ஈட்டிலே தந்த தண்டனை இந்த மக்கள் பிரதிநிதியாக மீண்டும் இந்த மண்ணில் வரக்கூடாது என்பதற்காக நடுநிசி வரை எங்களை அலைய வைத்து தண்டித்தார்கள். ஆனால் இன்று வந்து அதே சௌரர்கள் நீலி கண்ணீர் வடிக்கின்றார்கள். இன்று கல்முனையை நாங்கள் பாதுகாப்போம், கல்முனைக்காக நாங்கள் போராடுவோம் என்று சொல்லுகின்றார்கள் சௌரர்களே. அவர்கள் அன்று நீதிமன்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் வழக்கு தாக்கல் செய்த பொழுது இந்த பண்ணை பாதுகாப்பதற்காக நீதிமன்றத்திற்கு ஒரு சட்டத்தரணியாக வாதாட முன்வர முடியாதவர்கள் அல்லது பணத்தை கொடுத்தாவது ஒரு சிறந்த சட்டத்தரணியை வைக்க முன்வராதவர்கள் இன்று என்ன தார்மீக உரிமை இருக்கின்றது என்பதை என்னால் பார்க்க முடியாத உள்ளது. இந்த எல்லா எங்களுடைய வந்த பொழுது இந்த மண்டபத்தில் சில சகோதரர்கள் அவர்களுடைய பிரச்சனைகள் பற்றி பேசினார்கள். பல அரச திணைக்களங்களில் இன்று பல பிரச்சனைகள் உருவெடுக்கின்றது. மக்கள் அதற்காக அந்தந்த தலைவர்களை சென்று சந்திப்பதற்கான எந்த ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்படாத ஒரு அனாதையான ஒரு பிராந்தியமாக கல்முனை மாற்றப்பட்டிருக்கின்ற பொழுது இன்ஷா அல்லாஹ் மக்கள் ஒரு தீர்மானமாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். உங்களுடைய நலனுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுடைய நலனுக்காக, இந்த மண்ணுடைய நலனுக்காக நாங்கள் நிச்சயம் உங்களுடன் இருப்போம், உங்களை விட்டு ஓடிவிட மாட்டோம் என்று கூறி இந்த நிகழ்வை பெரும் சிரமத்துக்கும் மத்தியில் நடத்தி வருகின்ற இஸ்லாமிய